ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சங்கீத புஸ்தகம் 96வது சங்கீதம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 96 சங்கீதம் 96:10. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய ராஜரீகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆளுகை. ஆண்டவருடைய ஆளுகை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலும் நான் அதை உணர்ந்தேனானால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு செழித்தோங்குகிற ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அல்லது ஆளுகை செய்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா, ஆமாம் ஆளுகை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்காமல், அவருடைய ஆளுகையில் அவருடைய அந்த ராஜரீகத்தில் நான் இருக்கிறேனா, அதை ஒவ்வொரு நாளும் நான் அதை உணர்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்மளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் எல்லாருக்கும் அதெல்லாம் உண்டு. இந்த உலகத்தில் இருந்தாலே அதெல்லாம் என்னதுன்னா உண்டு கண்டிப்பாக. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்ய மாட்டோம்னு சொல்லி சொன்னால் உழன்று போக மாட்டோம். நம்முடைய விசுவாசம் என்ன செய்யாதுன்னு சொல்லி சொன்னால் அப்படியே கீழ் நோக்கி போயிடாது. அப்படி அல்லாமல், ஆண்டவரே நீர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறீர், நீர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறீர், உம்முடைய ஆளுகையில் ஒரு பிசகும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவருடைய ஆளுகையை நான் அதிகமாய் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய ஆளுகையில் நான் இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியும்னா, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது போல, ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்ன செய்ய மாட்டேன்னா அசைய மாட்டேன். பூச்சக்கரம்ன்றது அது இந்த பூமியை முழுவதுமாக குறிக்கும். இப்போ என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னால் அசைய மாட்டேன். அதில் அப்படியே வித்ஸ்டாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். அதில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நான் எப்போதும் உம்முடைய ஆளுகையை உணர, ஆண்டவர் எப்போதும் அவர் அதில் பூர்ணமானவர். பிதாவினுடைய ஆளுகையை அவர் முழுவதுமாய் என்ன செய்தார்னா, அப்படியே முழுவதுமாய் அப்படியே நம்பினார், அப்படியே அவரை சார்ந்திருந்தார். பிதா அந்த அவருடைய ஆளுகைக்கு மிஞ்சி என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படின்றத அவர் உறுதிப்பட இருந்தார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், வாசிட்டு நான் இன்னொரு இதுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை வாசித்தோம்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம். அதாவது கஷ்டமான சூழ்நிலைமைகள், நெருக்கமான சூழ்நிலைமைகள் இதெல்லாம் இயேசுவுக்கு என்ன செய்துச்சுன்னா வந்துச்சு. அந்த நேரத்தில் எல்லாம் அவர் எப்படி இருந்தார்னா ரொம்ப தைரியமாக இருந்தார். ஏன்னா அவர் பிதாவின் ஆளுகையை முழுவதுமாக 100க்கு 100, அதில் நாம் என்ன கொஞ்சம் குறையலாம், ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவர் ரொம்ப என்ன செய்தார்னா ஆணித்தரமாக இருந்தார். இந்த இடத்துல 26வது அதிகாரத்தில் 50வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
51வது வசனத்திலிருந்து, அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதற வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அவர் என்ன செய்தார்னா, நான் சொன்னது போல 100க்கு 100 பிதாவின் அந்த பிதாவுடைய ஆளுகையை, ராஜரீகத்தை அப்படியே என்ன செய்தார்னா நம்பினார். அப்படியே அதிலே நிலைத்திருந்தார், அப்படியே அதிலே தலைத்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவர் கொஞ்சம் கூட என்ன செய்யலைன்னா அசையவே இல்லை. கடுமையான சூழ்நிலை. தன்னோடு கூட இருக்கிற ஒரு சீஷனே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் காட்டி கொடுக்குறான், முத்தம் செய்து காட்டி கொடுக்குறான். அவர் போகிற பாதை கடுமையான ஒரு பாதை அப்படின்றது அவருக்கு தெரியும். அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை, அவ்வளவு கடுமையான சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படின்னு கேட்டார். அப்போ எவ்வளவு ஊர்ஜிதமாய் அவர் இருந்தார் பாருங்களேன். இன்றைக்கு நாம் பல வேளைகளில், நெருக்கமான சூழ்நிலைகளில், ரொம்ப பாடுகள், பிரச்சனைகள், இதில் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா கொஞ்சம் உழண்டு போயிடுறோம். நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், முழுவதுமாக நம்புகிறேன், ஆண்டவரை அப்படியே நான் சார்ந்து கொள்கிறேன். அதில் நான் என்ன செய்யலைன்னா விட்டே கொடுக்கல. ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். நான் ஆண்டவரே உம்மை முழுவதுமாக, முழு இருதயமாக ஆண்டவரே உம்முடைய ஆளுகையை நான் நம்புகிறேன். ஆண்டவரே நீர் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும், எதுவுமே, ஒரு சின்ன காரியம் கூட என்ன செய்யாதுன்னா நடைபெறாது அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நம்ம அநேகர் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நாம் சோதனை வேளைகளில் ஆண்டவருக்கு நேரிட்டதான அந்த சோதனை அது கடுமையாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவருடைய ஆளுகையை, அந்த ஆளுகையை அதிகமாக என்ன செய்தார்னா நம்பினார். இப்பொழுது நான் ஒரு வசனத்தை நான் எடுக்கிறேன். இதே போல் இன்னொரு வசனம் இருக்கிறது, அதை பார்த்துட்டு வேணால் நம்ம அங்கே போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செய்தார்னா அவர் இருந்தார். 19வது அதிகாரம் இன்னொரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. அதுலேயும் நான் சொன்னது போல் இதே ஒரு சூழ்நிலைமை தான் பிடித்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவரை சிலுவையில் அறைய எல்லாம் போகிறாங்க. அப்படி போகிற சமயத்தில் இப்பொழுது இப்படி நடக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், 19வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதித்திரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னார் பார்த்தீங்களா? நம்ம சூழ்நிலைகளில் என்ன செய்யக்கூடாதுன்னா, கொஞ்சம் கூட நம்ம ஆண்டவருடைய ஆளுகையை சந்தேகப்படக்கூடாது. ஒரு கடுமையான சூழ்நிலை வந்தபோது யோவான் ஸ்நானன் என்ன செய்தார்னா, கொஞ்சம் அப்படியே சந்தேகம் வந்துருச்சு. அவர் வருகிறவர் நீர் தானா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் ஆண்டவர் எப்படி இருந்தார்னா, எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள், நெருக்கமான, துன்பமான, துயரமான, எவ்வளவு கடுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் எப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னால், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும்
இராது அப்படின்னு சொல்லி சொன்னார். நாமளும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்களில் ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபம், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ரொம்ப சமீபம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அல்லது ஆண்டவரே, எப்போதும் நான் விழித்திருக்கிறவனாக நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா உதவி செய்வார். நான் ஆதியாகம புஸ்தகம் ஒரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். பல உதாரணங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆதியாகமம் 40வது அதிகாரம். இதில் நமக்கு தெரிந்திருக்கிறபடி யோசேப்பு தன்னுடைய 17 வயதில் அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இஸ்மவேலரிடத்தில் விற்கப்பட்டார். தன்னுடைய சகோதரர்களால் அவர் என்ன செய்யப்பட்டார்னா விற்கப்பட்டு ஒரு அடிமையாய் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், ஒரு அடிமையாய் அவர் என்ன செய்தார்னா போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை இருந்தது. அவர் சுமார் ஒரு 30வது வயதில் தான் அவருக்கு என்ன செய்ததுன்னா ஒரு விடுதலை கிடைத்தது. 13 வருடங்கள், 17 வயதுல இருந்து 30 வயது வரை 13 வருடங்கள் அவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால் கடுமையான சூழ்நிலைகளை அனுபவித்தார். நாம் நினைப்பதற்கும் அதிகமாக, அதாவது நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டார். ஏன்னா இப்போ அடிமை அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாது, எப்படி அவங்க இருப்பாங்க அல்லது என்ன செய்வாங்க அப்படின்றது, எதை எதிர்கொள்வாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த நாட்களில் அடிமைகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அப்படியே மாடு போல, மிருகம் போல நடத்தப்பட்டார்கள். அதுதான் உண்மை. மிருகம் போல நடத்தப்பட்டார்கள். மிருகமே தான். அப்படியே அவர்களை அப்படியே என்ன சங்கிலி போட்டு என்ன செய்வாங்க, இழுத்துக்கிட்டு போவாங்க. அவங்கள என்ன செய்வாங்கன்னா ஒரு மாடு போல என்ன செய்வாங்கன்னா வேலை வாங்குவார்கள். அதுதான் அடிமை. ஆனால் அந்த அடிமையான அந்த இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எப்போதும் அவர் என்ன செய்தார்னா கர்த்தருடைய ஆளுகையை அவர் எப்போதும் நம்பினார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு ஒரு சர்ச் இல்லை, அவருக்கு ஒரு கூட்டம் இல்லை, அவருக்கு எந்த விதமான ஒரு ஏதுக்களும் இல்லவே இல்லை. அவர் என்ன செய்தார்னா ஒரு அடிமையாக விற்கப்பட்டார். ஆனால் அவர் என்ன செய்தார்னா அப்படியே 100க்கு 100 அவருடைய ஆளுகையை அப்படியே நம்பி எப்போதும் கர்த்தரை தன்னோடு கூட இருக்கிறவராக வைத்துக் கொண்டார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இது அப்படியே அவருடைய வாழ்க்கையின் லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. அப்படியே அவருடைய வாழ்க்கையே அப்படிதான் ஆயிடுச்சு. அவர் எப்போதும் ஆண்டவரோடு கூட என்ன செய்வார்னா எப்போதும் இருப்பார். ஆண்டவர் இவரோடு கூட எப்போதுமே என்ன செய்வார், இருப்பார். அதற்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனால் நான் முக்கியமானதை சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆளுகை. ஆனால் அதற்கு முன்பாக அவர் எவ்வளவு நெருக்கத்தில் போனார் அப்படின்றத பார்த்தோம்னா பயங்கரமானது. இதில் போய் சிறையில் போய் இருக்கிறார். போத்திபாரின், அது நமக்கு தெரியும், போத்திபாருடைய மனைவி தவறாய் குற்றம் சாட்டி அவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால் சிறையில் என்ன செய்தார்கள்னா அடைத்தார்கள். அங்கு போய் அவர் இருக்கிறார். அங்கு போய் இருக்கும் பொழுது அங்கு இரண்டு பேருக்கு பானபாத்திரக்காரன், சுயம்பாகி, 2 பேருக்கு அவர் என்ன செய்தார்னா தன்னுடைய அவர்களுடைய கனவின் அர்த்தத்தை இவர் சொல்லுகிறார். அங்கிருந்து இவர்கள் விடுதலை ஆகிறார்கள். அப்ப இவர் சொல்லுகிறார், எவ்வளவு கஷ்டம்னா இவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு பாருங்களேன். 40வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் என்ன செய்கிறேன் சொல்லி சொன்னா வாசிக்கிறேன். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். இந்த இடத்துல நம்ம ஒரு அடிமையாக இருக்கிறோம்னு வச்சுக்காங்களேன், அந்த இடத்துக்கு போயிடணும். நம்ம எதையுமே நம்ம இது போல வசனங்களை கேட்கும் பொழுது, வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே அந்த இடத்துக்கு போயிடணும். அவரோடு கூட, ஆமாம் நான் ஒரு அடிமையாக இருந்தால் நான் எப்படி இருப்பேன், அவருக்கு சுமார் இப்பொழுது எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 28 வயசு இருக்கும். அவருக்கு
சுமார். ஏன்னா நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 23வது வசனத்தில், ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் 2 வருஷம் சென்ற பின்பு அப்படின்னு சொல்லி 41வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ இவருக்கு 30வது வயதில் பார்வோனை என்ன செய்கிறாருன்னா பார்க்கிறார். அப்போ இவருக்கு வயசு அப்போ என்னன்னா சுமார் 28 வருடங்கள். அப்போ 11 வருடங்கள் அவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால் அப்படியே கஷ்டப்படுகிறார். 17 வயதிலிருந்து அவர் என்ன செய்கிறார்னா கஷ்டப்படுகிறார். கஷ்டப்பட்டு தான் அவர் சொல்கிறாரு, நீ என்னை மறந்து விட வேண்டாம், நீ வாழ்வடைந்து இருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா 23வது வசனத்தில் நம்ம வாசித்தது போல, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலைமைகளில் போய் இருக்கும் பொழுது கஷ்டங்கள் துன்பங்கள் அதெல்லாம் நமக்கு ஒரு பார்ட்டு, அது ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையில். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அதை கண்டு ஒருபோதும் அஞ்சவே கூடாது, மிரளக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஆண்டவரே நான் உண்மை அதிகமாக விசுவாசிக்கிறேன், சும்மாலாம் என்ன செய்ய பேச்சுக்காகலாம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லி சொன்னால் எந்த சூழ்நிலைமையில் இருக்கிறேனோ, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரிதான், ஒருவேளை அது எனக்கு வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், அல்லது வெளியே உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நானாக ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். இப்போ முடிஞ்சிருச்சு, என்ன பண்ண, நானா வேணாம், நான் விரும்பலை, ஆனால் நான் என்ன செஞ்சுட்டேன்னு சொல்லி சொன்னால் ஒரு பிரச்சனைக்குள்ளே என்ன செஞ்சுட்டேன், போயிட்டேன். அப்போ நம்ம என்ன செய்யறது, ஆண்டவரே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூச்சக்கரம் அசையாதபடி உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே நான் உறுதியாக இருப்பேன் ஆண்டவரே, ஏனென்றால் நீர் ஆளுகிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நம்பினோமாகில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னா கண்டிப்பாக அவருடைய கிருபையை தந்து பலத்தை தந்து, நாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம், புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், பழைய உடன்படிக்கை அல்ல, புதிய உடன்படிக்கை. இயேசு சொன்னது போல தைரியமாக சொல்ல முடியும், இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அல்லது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒரு அதிகாரமும் என்கிட்ட உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது போல இருக்க முடியும், கண்டிப்பாக இருக்க முடியும். ஆண்டவர் நல்லவர், நம்மை அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்களாக, ஒரு சகோதரராக சகோதரிகளாக நம்மை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். 9வது வசனத்தில் நம்ம எப்படி வாசிக்கிறோம், பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்கிறான், அவன் திகில் அடைகிறான். ஐயோ இது என்ன அப்படின்னு சொல்லி மந்திரவாதிகள்லாம் கூப்பிடுறான், எல்லாம் செய்கிறான், அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். என்ன ஓரளவுக்கு தெரியும், தெரியாதவங்க என்ன செஞ்சுக்காங்க, லேசாக நான் சொல்கிறத வச்சு கற்பனை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போ மந்திரவாதிகள்லாம் கூப்பிடுறான், என்னென்னமோ செய்கிறான், ஆனால் யாருக்கும் அதை என்ன செய்ய முடியும்னா விளக்க முடியவில்லை, அந்த சொப்பனத்தை விளக்க சொல்ல முடியவில்லை. அப்பொழுது இந்த பானபாத்திரக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 9வது வசனம் 41:9, அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் விழுந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாயிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனத்தை கண்டோம், அதை எங்களுக்கு என்ன செய்தார், இவர் விடுவித்தார். அதே போல நான் என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னா விடுவிக்கப்பட்டேன், அவர் சொன்னது போல, யோசேப்பு சொன்னது போல நான் விடுவிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது அவரை கூட்டிக் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார், கூட்டிக் கொண்டு வா அப்படின்னு. அப்போதான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்க, 14வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடக்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஏன்னா அவன் ஒரு அடிமை, அவன் நான் சொன்னது போல ஒரு மாடு போல அவன் இருந்தான். அவன் அந்த இடத்திலிருந்து சவரம் பண்ணி கொண்டு அவன் என்ன செய்தானா வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு பார்வோனிடத்தில் ராஜாவிடத்தில் வருகிறான்.
பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்க, அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஏதாவது ஒன்றாகிலும் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு சிறிய காரியம் கூட உங்களால் என்ன செய்ய முடியாது, அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆண்டவரே, என்னால் ஒரு அற்பமான காரியத்தை கூட செய்ய முடியாது ஆண்டவரே, நான் பலவீனன் ஆண்டவரே, நான் உண்மையே சார்ந்து கொள்ளாவிட்டால் நான் என்ன செய்வேன்னா வீணாய் போய்விடுவேன். அவர் சொல்லுகிறார், இவருக்கு எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணாரு அல்லது எப்படி இருந்தாரு, அவர் ஒன்றும் ஒரு ஏதுக்களே இல்லை. ஆனால் அவர் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டது நிமித்தம் அவருடைய விசுவாசம் பாருங்களேன், உடனே அவர் வாயிலிருந்து நான் அல்ல. இதை அநேக தடவை சொல்லுகிறார், நான் அல்ல. பிரதர் கூட ஒரு தடவை சொன்னாங்க, நம்ம அமல்ராஜ் பிரதர் கூட, தேவனே நான் அல்ல, தேவனே அப்படின்னு சொல்லி நிறைய தடவை இந்த இடத்துல என்ன செய்கிறார்னா அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்பொழுது நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராக அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இதை சொல்லிட்டு அவர் கண்ட அந்த சொப்பனத்தை அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அது நமக்கு தெரியும். அந்த சொப்பனம் என்னன்னு சொல்லி சொன்னால், 7 வருடம் பஞ்சம், 7 வருடம் செழிப்பு, 7 வருடம் செழிப்பு, 7 வருடம் பஞ்சம், 14 வருடம். அந்த 7 வருடம் அவர் சொன்ன அர்த்தம் அதுதான். 7 வருடத்தில் விளையக்கூடியதை மீத 7 வருடத்திற்கு சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, அதை பத்திரப்படுத்தி வைக்க ஒரு தலைவனை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பொழுது பார்வோன் சொல்லுகிறார், 38வது வசனம், 41, 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். சொல்லி அவர் என்ன செய்வார்னா, அவர் என்ன சொல்கிறார்னா, நான் சிங்காசனத்தில் மட்டும் பெரியவனாயிருப்பேன், மற்ற எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, 40வது வசனத்தை, 41, 40. சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். எகிப்து 41வது வசனத்தில், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். 41வது வசனத்தை பார்த்தீங்களா? 42வது வசனத்தை பாருங்க, தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி அவன் கனப்படுத்துகிறான். பாருங்க, 44வது வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம், தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். எப்படி சொல்றார் பாருங்க. நம்ம என்ன செய்கிறோம்னா, எதுவுமே நம்ம பொதுவாகவே மனிதனுடைய இயற்கையான சுபாவம் எப்படி இருக்குதுன்னா, உடனே என்ன செய்யணும்னா இன்ஸ்டண்டா உடனே நான் என்ன செஞ்சிடணும்னா, எனக்கு இதெல்லாம் நடக்கணும், எனக்கு மாறணும், என் பிரச்சனைகள் மாறணும், இது செய்யணும், அது செய்யணும், இப்படி வந்துடணும், நான் பெரிய ஆளாக வந்துடணும். அதுவும் இந்த வாலிபர்களுக்கு இருக்கிற ஒரு புத்தியினம் நான் சொல்லுவேன். நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நான் புத்தியினன், ஆண்டவரே, வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் தயவு செய்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இதை மனதில் கொள்ள வேண்டும். உடனே எதுவுமே நடக்காது. ஆண்டவருக்குன்னு ஒரு காலங்கள் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியா செய்கிற நல்ல தெய்வம், அவர் செய்வார். ஆண்டவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஆண்டவர் செய்வார்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு அதை தந்துருவார், இதை தந்துருவார், அப்படியாங்க இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. தயவுசெய்து நமக்கு என்ன தேவையோ அதை முழுமையாய் அவர் வழங்குவார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அவர் நமக்கு நல்லதே செய்வார். நம்ம என்ன செய்யணும்னா, அதிலேயே அந்த யோசேப்பு போல அப்படியே தரித்திருக்க வேண்டும்.
எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும், ஆண்டவரே நான் இதிலிருந்து நான் டபக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது வெந்துக்கிட்டு இருக்க மீன் நினச்சிச்சான், ஐயோ சூடு ரொம்ப இருக்குது அப்படின்னு. ஆனால் வெளியே என்ன இருக்கான், நெருப்பு இருந்துச்சு, நெருப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. வெளியே தவினா என்னது, நான் நெருப்புக்குள்ளே விழுவேன். இது போல் பிரச்சனைகள் நிறையா இருக்கலாம். நான் சொன்னது போல் நம்முடைய மதியினத்தின் மித்தமாக கூட அந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா, அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்க, அதிலிருந்து நமக்கு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். 100% தருவார், கண்டிப்பாக தருவார். நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை அப்படி பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீரே உம்முடைய ஆளுகை, ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், உண்மையே சார்ந்து கொள்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாரும் ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவர் அளவில்லாத கிருபையை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்டிப்பாக நமக்கு செய்வார். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், 45வது அதிகாரம் 45வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். விற்றவர்கள், தம்பியை விற்றவங்க, 17 வயசில் இருக்கும்போது விற்றவங்க இப்போ தான் பார்க்குறான். அப்போ சொல்கிறாரு பாருங்க, அப்பொழுது யோசேப்பு, நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். எப்படி சொல்றார் பாருங்களேன், அவருடைய நல்ல இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. அவர் உண்மையிலே, ஆண்டவரே இப்படிப்பட்ட இருதயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்ம யாராவது ஒருத்தவங்க பழி வாங்கிட்டாங்க நம்மளை, அல்லது வேணுமணிக்கே செஞ்சிட்டாங்க, ஆனால் இயேசு என்ன செய்தார்னா மன்னித்தார். இப்போ இந்த இடத்துல இவர் என்ன செய்கிறார்னா, அப்படியே அந்த ஆவி, இயேசுவின் ஆவி அப்படியே அவர்கிட்ட இருக்கு. அவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க 7வது வசனத்தை பாருங்க. தேவன், லாஸ்ட் பகுதி பாருங்க, தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 8வது வசனத்தை பாருங்க, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார். அருமையான வசனம், அருமையான வசனம் பாருங்க. தேவனுடைய ஆளுகைன்றது இதுதான். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவருங்க. நம்முடைய வாழ்க்கையில் அவர் தீமை செய்யறதே கிடையாது. அவர் ஏதாவது ஒரு தீமை நடக்கிறது போல இருந்தால் கூட அதை நன்மையாக மாற்றி விட அவர் அதிக வல்லமையுடையவராக இருக்கிறார். நான் சொல்லிட்டேன் முதலே, என்ன சொன்னேன்னா, நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவர் வல்லவர். நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லி சொன்னால், அதில் அப்படியே உழன்று போக வேண்டியதில்லை, தளர்ந்து போக வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. நான் ஒருத்தட்ட சொன்னேன் சமீபத்தில் தான், ஒரு 6 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தட்ட சொன்னேன், நான் இது வரைக்கும் என்ன செஞ்சதில்லைன்னு சொல்லி சொன்னால், நான் கவலை கூட போய் சிக்கினதே கிடையாது அப்படின்னு, நான் கவலைப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி கலங்கினதே கிடையாது அப்படின்னு. அது 100% உண்மை. என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் அதிகமாய் கஷ்டப்பட்டவன். எனக்கு இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு அதெல்லாம் என்னதில்லை, ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் வெயிலுன்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கும் வெயில் தான் அடிக்குது. ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னால், நான் தொடப்பேன், அதெல்லாம் உண்மைதான், வேர்த்தா தொடக்க வேண்டியதுதான், அது தப்பு கிடையாது. ஆனால் முறுமுறுக்கிறதே கிடையாது, குறை சொல்கிறதே கிடையாது, அதில் எந்த இதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, 28 வருஷம் என்னுடைய பிறந்த நாள் முதற்கொண்டு 28 வருஷம், 29 வயசில் எனக்கு மேரேஜ், 29 வருஷங்கள் என்னவா நான் எங்கே இருந்தேன் அப்படின்னா, ஒரு கரண்ட் இல்லாத வீட்டில் இருந்தேன், ஒரு ஹாஸ்பட்டாஸ் ஷீட் போட்ட வீடு, அதில் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நல்லவர், தம்முடைய பிள்ளைகளை நல்லா தான் வச்சுருப்பார். நான் அப்படியே என்ன செய்யலை, எல்லாம் பாத்ரூம் இருந்துச்சு, டாய்லெட் இருந்துச்சு, எல்லாமே இருக்குது. ஆனால் கரண்ட் இருக்காது. மேலே ஹாஸ்பிட்டல்ஸ், சில வேலைகளில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், தட்டியெல்லாம் வாங்கி கட்டுவோம்.
நான் அப்படியெல்லாம் கட்டியிருக்கேன். நான் தான் ஆம்பளை பையன், ஒரு பையன். நான் என்ன செஞ்சுவேன், கட்டி என்ன செய்வேன், பார்த்தா வெளியே தான் படுத்து கிடப்போம். சில வெளியே வெயில் காலம் வந்துருச்சுன்னா வெளியே தான் படுத்து கிடப்போம். அப்படியே அதெல்லாம் அசால்ட்டாக என்ன செய்யும், ஊற்றும். ஒன்றும் கண்டுக்கிறதே இல்லை. சோத்திரம் ஆண்டவரே. அதுக்காண்டி நீங்கள் எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் சொல்லலை. அல்லது என் பிள்ளைகளை நான் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன், அது சொல்லலை. நமக்கு வசதி இருக்கா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரா, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதில் தப்பு இல்லை. ஆனால் அதை குறித்து ஒரு குறை சொல்லுதல், ஒரு முறுமுறுப்பு எனக்கு என்ன செய்யலைன்னா தேவையே கிடையாது. ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன், உண்மையே சார்ந்து கொள்கிறேன். ஆண்டவரே, உண்மையே சார்ந்து கொள்கிறேன். இதில் அற்புதமான வசனங்கள் நிறையா இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நல்லவர். தேவன் நம்மை என்ன செய்கிறார், ஆளுகை செய்கிறார். நான் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். நம்ம எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் இன்னைக்கு சொல்லுவேன், நான் கவலைப்படுற மாதிரி லேசா இருந்தா உடனே ஆண்டவர் என்கிட்ட வந்துடுவார். உண்மையிலே சொல்றேங்க, ஆண்டவர் என்கிட்ட வந்துருவார். வந்து நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்பாரு. நான் ஏதாவது சொல்ல முடியுமா, நான் அதுக்கப்புறம் கவலைப்பட முடியுமா? முடியாது. ஆண்டவர் அப்படியே வந்துடுவார். வந்து நீ ஒரு கவலையும் படாத, எல்லாம் நான் பார்த்துக்குவேன், நீ என்னுடைய ஆளுகையில் இருக்கிறாய், நான் அப்படியே ஜீவித்திருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ நெருக்கத்தில் பிரச்சனைகள்லாம் போயிருக்கேன், எதுக்குமே ஆண்டவரே அமைதியாக இருப்பேன். ஏதாவது பிரச்சனையா வாயை மூடிக்கிட்டு என்ன செய்வேன், வாய் அப்படியே மூடணுன்னா திறக்காது, அதோட அமைதி. ஆண்டவர் அப்படியே அமைதியாக இருப்பேன். ஆண்டவர் என்ன செய்வார்னா, எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் நடத்துவார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்வார், ஒவ்வொருவரோடும் கூட அப்படி பேசுவார். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆண்டவரே, நான் கேட்கக்கூடிய காதுள்ளவனாக இருந்து, ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், உங்களுடைய ஆளுகைக்கு என்னை ஒப்பு கொடுக்கட்டும், நீங்கள் உதவி செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் என்ன செய்வார்னா உதவி செய்வார், கண்டிப்பாக உதவி செய்வார். ஆண்டவருக்கு நன்றி. ஆமென். தேவன் ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகைக்கு நாம் உட்பட்டிருந்தால் நாம் எப்படி இருப்போம்? தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்மகிட்ட பேசியிருக்கிறார். இப்போ நம்ம 2 தீமோத்தேயு 2:11-12 வாசிப்போம். அதில் எப்படி எழுதியிருக்குது பாருங்களேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, என்னவெனில் நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். 12 எப்படி இருக்கு, அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். தேவன் ஆளுகை செய்கிறத பற்றி சகோதரர் பேசினாங்க. ஆனால் நாமளும் ஆளுகை செய்ய முடியும். இந்த பூலோகத்தில் தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றின் மேலும் நாம் ஒரு ஆளுகை செய்ய முடியும். சிருஷ்டிப்பின் மேல் மாத்திரமல்ல, நம்மை நாமே நாம் ஆளுகை செய்ய முடியும். எப்போ அப்படின்னா, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்னு எழுதியிருக்கு. எனவே இந்த பகுதியை நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். தேவன் ஆளுகை செய்கிறார், உண்மைதான். நாமளும் ஆளுகை செய்ய முடியும், அவரை ஆளுகை செய்வது போலவே. கண்டிஷன் 1, அவர் பாடுகளை சகித்தது போல, அவர் பாடுபட்டது போல நாமும் பாடுகளை படுவதற்கு நாம் ஒத்துக்கொண்டால், அந்த பாடுகளை நாமும் பட்டால், அவர் ஆளுகை செய்வது போல நாமும் ஆளுகை செய்ய முடியும். எனவே நாம் ஆளுகை செய்கிறதை பற்றி நம்ம கேள்விப்படும் போது, அந்த ஆளுகை செய்வதற்கு எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்வோம். நம்ம எப்போவுமே இந்த ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றதுக்குரிய காசு சம்பாதிக்கிறது அது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியுமான்னு தெரியாது. எனவே நம்ம ஆளுகை செய்கிறதுல நம்ம ரொம்ப விருப்பப்பட்டோம்னா, அந்த ஆளுகை செய்வதற்கு முன்னாக நாம் செய்வது என்னதென்று நாம் இப்போ பார்த்தோம். இன்னொரு இது என்னென்னா, சகோதரர் அதிகமாக வலியுறுத்தி பேசுனது என்னென்னா, நான் மாத்திரம் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருப்போமானால் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நமக்கு சகோதரர் சொன்னது மாதிரி, நான் கவலைப்பட்டதே கிடையாதுங்க,
ஏன்னா எனக்கு யார் இருக்கா, என்னோட தகப்பன் இருக்கிறார் என்று நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லாவற்றையும் நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு பேசாமல் இருக்கலாம். இதை நாம் வந்து இப்படி சொல்லலாம். ஆனால் அது மாதிரியான ஒரு நெருக்கத்துக்குள்ளே போகும்போது நம்ம எவ்வளவுதான் வார்த்தைகளை கேட்டிருந்தாலும் இல்லை பிரசங்கம் கூட நான் பண்ணியிருந்தாலும் நெருக்கத்துக்குள்ளே போகும்போது வாய் திறந்து நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தேவனை தூஷிக்கக்கூடாது, அல்லது வேறு விதமாக எதுவும் பேசி பாவம் செய்திடக்கூடாது. அதில் எச்சரிக்கையாக இருப்போம்.